எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு எடுத்தது. சாட்டர்டே அப்படின்னாலே ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா அடுத்த நாள் சண்டே கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம், அப்படியே மெல்ல செஞ்சுக்கலாம், ஹரிபரியாக செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு எப்போவுமே உள்ள நுழைஞ்சிருச்சு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே தான் வேலை டபுளாக இருக்கும். ஆனால் என்ன அந்த டைம்குள்ளே செய்ய வேண்டியதில்லை, அதனால ஒரு ஃப்ரீ மைண்டுக்கு. ஸோ அதனால் சாட்டர்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மற்ற வேலைகளையெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு காலையிலேயே எப்பவும் போல் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு சுவாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க. காலையில் அவங்களுக்கும் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு அனுப்பி வச்சதுக்கப்புறமா நான் என்னோடய கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. என்னென்னா அந்த பிரியாணி மசாலா பவுடர்லாம் தீர்ந்துருச்சு. ஸோ அது எல்லாம் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணிடலாம், பிரியாணி மசாலா பவுடர், இட்லி பவுடர் அப்படின்ட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் செஞ்சிட்ருந்தேன். அனுப்பிட்டு வந்துட்டு இந்த கருப்பு உளுந்த கழுவி நல்லா வெயிலில் காய வச்சாச்சுங்க. ஸோ உளுந்தங்கஞ்சிக்கு பவுடர் ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்காக அதை செஞ்சுட்டு அப்படியே பிரியாணி மசாலாவுக்கு ஒவ்வொன்றா மெஷர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா டக் டக் டக்குன்னு போட்டு வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, மோஸ்ட்லி எனக்கு சாட்டர்டே அப்படி தான் இருக்கும். அதனால் அந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலைகள், இந்த வேலையெல்லாம் வந்து நம்மளோட டெய்லி ரொட்டீன் இல்லை இல்லையா, எக்ஸ்ட்ரா ஒர்க் தான். ஸோ அதனால் இந்த மாதிரி வேலைகளை சாட்டர்டே வச்சுக்குவேன், கொஞ்சம் ஃப்ரீயாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. நம்மளை வந்து நம்ம எப்போவுமே பிஸியாக வச்சுக்கணுங்க. உண்மையாகவே பிஸியாக வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், கவலையே இல்லாமல் இருக்கலாம். அது பிஸியாக வச்சுக்கிறதுக்கு முதல்ல முடியணுமே, அதுக்கே கஷ்டமாக இருக்கே அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காலையில் எப்போவும் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறனால நான் மார்னிங்கே வந்து ஃப்ரெஷ் ஆகிடுறோம். ஆனால் அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக நமக்கு பிடிச்சமான சாரீ எல்லாம் கட்டிட்டு இந்த கோயிலுக்கெல்லாம் போகிறப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ரெடி ஆகிட்டோன்னு வைங்களேன், அன்றைக்கி டேவே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடெக்டிவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிட்டேன் அப்படின்னா ஏதாவது செய்யலாம் அப்படின்னு தோணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே முன்னத்தினாலே மைண்ட் செட் பண்ணி வச்சுருவேன். நம்ம வந்து நாளைக்கு நமக்கு பிடிச்சமான ஒரு சாரியை கட்டி மார்னிங்கே ரெடி ஆகிடும், கடகடன்னு வேலையை செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ரெடி ஆயாச்சு. பிரியாணி இதுக்கு எல்லாத்துக்குமே மெஷர் பண்ணி வச்சுட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கடகடன்னு வேலையாயிடுங்க. இதை வந்து நம்ம மைண்டை வந்து முன்னத்தினாலே ரெடி பண்ணி வச்சிடணும், அப்போ தான் அது ஒர்க் ஆகும். இல்லைன்னு வைங்களேன், ஐயோ இது வேலை இருக்கா அப்படின்ட்டே இருந்தோம் அப்படின்னா அது கஷ்டமாக இருக்கும். மோஸ்ட்லி லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒர்க் இருந்துச்சு அப்படின்னாலே இதெல்லாம் வந்து ஹீட்டில் நின்று செய்ய வேண்டியதாக இருக்குது, ஸோ முடிச்சுட்டு போய் அப்புறம் குளித்து ஃப்ரெஷ் ஆகிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. தப்பில்லை, அது அவங்கவுங்க பர்சனல் ஒப்பீனியன் பொறுத்து தான். ஆனாலுமே என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மார்னிங்கே ஃப்ரெஷ்ஷாக ஆயிடணுங்க. காலையிலேயே நம்ம வந்து குளித்து அதுக்கப்புறம் கிச்சன் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு டேவே வந்து ரொம்ப பெருசாக கிடைக்கும். நிறைய யூஸ்ஃபுல்லான வேலைகளையும் செஞ்சிடலாம். அதே மாதிரி நமக்கு ஃப்ரீ டைமும் வந்து நிறைய கிடைக்கும். நிஜமாகவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் அந்த ஃபீல் பண்ணுறதுனால நான் வந்து அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதையும் குளிச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னாலே சுறுசுறுப்பாயிடும். அப்போது லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கடன்னு செய்கிறதுக்கு நிறைய டைம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரிலாக்ஸாகவும் இருக்கும். ஏன்னா டைமும் கிடைக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாகவே செய்யலாம். ஸ்பீடும் கிடைக்குங்க. நம்ம ஃப்ரெஷ் ஆனதுனாலையோ என்னமோ அந்த ஸ்பீடும் கிடைக்கும் செய்கிறதுக்கு. ஸோ செஞ்சு முடிச்சுட்டு அவங்களையும் அனுப்பி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 மணிக்குள்ளே நம்ம வந்து எல்லா ஒர்க்கையுமே ஃபினிஷ் பண்ணிடலாம். அதாவது அனுப்புனதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரம் கழுவுற வேலை, இந்த துவைக்கிறது, கூட்டுறதுன்னு எல்லாத்தையும் முடிச்சிடலாமா. இந்த 10 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம் எல்லாமே நமக்கு தான். நமக்கு என்ன பிடிச்சமான வேலைகள் இருக்கோ அதையெல்லாம் நம்ம செய்யலாம். இல்லை அதுக்கப்புறம் கூட நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோமா, அது கூட எடுத்துக்கலாம். ஆனால் மார்னிங் வந்து ஃப்ரெஷ் ஆயிடணும். அப்போ தான் அந்த வீடே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு மாதிரி சுபிட்சமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்மளோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டாலே போதுங்க, அந்த வீடு வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்ம நல்லா கவனிச்சிக்கலாம். ஏன்னா நிறைய டைம் இருக்கிறதுனால நமக்கு தெரியாத வேலைகளை கூட கற்றுக்கிட்டு நம்ம செய்யலாம். அந்த மாதிரி தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் எல்லா பவுடருமே நானே ரெடி பண்ணிடுறது. அதாவது சத்து மாவுலேருந்து பிரியாணி மசாலா பவுடர் வரைக்கும் எந்த பவுடருமே கடையில் வாங்குறது கிடையாது, வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ஸோ மனசும் சந்தோஷமாக இருக்கும், வீடும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது நான் சொல்லலை. எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட், வீட்டில் எந்த பவுடருமே வந்து நம்ம தான் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக செய்யலாம். ஓகேங்க, நான் பிரியாணி மசாலா ரெடி பண்ணிவிட்டு லன்ச் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒர்க்கை கண்டினியூ பண்ண போகிறேன். இந்த பிரியாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா
சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக. இதோட வீடியோ வந்து ஷார்ட்ஸில் நான் முதல்லே போட்டிருக்கேன். தேவையாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்களும் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது லஞ்சை முடிச்சுட்டு வந்துட்டு இட்லி பொடிக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இட்லி பொடியும் அப்படி தான் முதல்லே நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ இந்த இட்லி பொடி எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இட்லி பொடி. எங்கள் அக்கா சொல்லி கொடுத்தது தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஒன்றுமே இல்லை, வெறும் உளுந்தும் பொட்டுக்கடலையும் மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறேன். மற்றபடி எள்ளு கொள்ளு அப்படின்னு எதையும் சேர்த்துறது கிடையாதுங்க. அது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, கறிவேப்பிலை, பெருங்காயப்பொடி, உப்பு, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் செஞ்சு வச்சுக்குவேன் அப்பப்போ. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இனி வந்து இவ்வளோ நேரம் வேலை செஞ்சாச்சு இல்லையா, ரொட்டீனாக நம்மளால் செஞ்சிட்ருக்க முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனி வேலைகள் எதுவும் வந்து பெருசாக இல்லை. அதனால் இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா கண்டினியூவாக செஞ்சிட்ருக்கிறதுக்கு நம்மளாலையும் முடியாது இல்லையா. அதனால் வாலண்டியராக இன்பிட்வீன் இந்த மாதிரி டைமில் ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, போய் தூங்கிட மாட்டேன். தூங்குனா நைட்டு தூக்கம் வராதுங்க. அதனால் சம்டைம்ஸ் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 hour தூங்குவேன். ஸோ இன்றைக்கி தூக்கம் வரல. அதனால் உதிரி பூ வாங்கிட்டு வந்திருந்தார் ஹஸ்பண்ட். அதை போய் கோர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா தினமும் வச்சுக்கலாம் இல்லையா. அந்த மல்லிகைப்பூ வச்சாலே எனக்கு என்னமோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். ஸோ இப்போ அதுதான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா இவ்வளோ நேரம் நின்றுட்டே வந்து செஞ்சதுனால கொஞ்சம் நம்ம அப்பப்போ உட்காந்துக்கணும். அதனால் எனக்கு வந்து பூ வந்து கட்ட தெரியாது. நான் முதல்லையே சொல்லியிருக்கேன். கட்டுவேன், ஆனால் ரொம்ப கேப்பாக வரும். அதனால் இந்த மாதிரி கோர்த்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். சில விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. என்னென்னா, ஒரு சில பெண்களுக்கு பூ வைக்க பிடிக்காது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை கேட்க கேட்க உண்மையாகவே அவங்க மேலே கோபப்படுறதா இல்லை என்ன நினைக்கிறதுனே எனக்கு தெரியல. பெண்களோட அழகே வந்து, அதாவது நம்ம கலாச்சாரத்தை பிரகாரம் நான் சொல்கிறேன், பெண்களோட அழகே வந்து பூ வைக்கிறதுல ஒன்று இருக்குது. அது மட்டும்தான் சொல்லலை, அதுவும் ஒரு அழகு இல்லையா. அதையே பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு அது வந்து கரெக்டாக சூட் ஆகாது. அதனால அந்த பூவை வந்து அன்னைக்கு ஸ்கிப் பண்ணிக்கிறது ஓகே தான். பட் ட்ரெடிஷ்னலாக நம்ம வியர் பண்ணுறோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து பூ வைக்கிறது நல்லது தானே, நல்லா தானே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அழகாக இருக்கோன்னு நம்ம நினைக்கணுங்க. நம்ம வந்து மற்றவங்க தான் நம்மளை அழகுன்னு சொல்லணுங்கிறத விட நம்ம அழகுன்னு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயத்துலேயும் நம்ம தைரியமாக செயல்பட முடியும். இது உண்மை தானே, நீங்களே யோசிச்சு பாருங்கள். நமக்கு முதல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து எல்லா விதத்துலேயும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியணும். அதே வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. என்னமோ எப்படியோ அப்படின்னு வாழ்க்கையை நடத்தக்கூடாது. நம்ம சூப்பராக இருக்கோன்னு நினச்சி நடத்தி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஓகே, ரொம்ப பேசியாச்சு. என்ன செஞ்சேன் அப்படின்னா, கார தோசைக்கு ஊற வச்சுருந்தேன். அதுவும் இந்த வரகு சாமையெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக அரிசி மட்டும் சேர்த்து எல்லா பருப்பு வகைகளும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். அது கூட வரமிளகா, கறிவேப்பிலை, உப்பு, பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோன்னா நைட்டு தோசைக்கு அடை தோசைக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இட்லி பொடி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ட்ரையாக பவுடர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கார தோசைக்கு ஆட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ அந்த இதை வந்து அரிசி மட்டும் சேர்த்தே செய்யலாம். நான் வந்து கொஞ்சம் மில்லட்ஸ் தான் நிறைய சேர்த்துக்கிட்டு அரிசியை கம்மி பண்ணிக்குவேன். ஸோ எல்லா விதமான பருப்புகளும் சேர்த்துருக்கேன். சுண்டல்லேருந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்புன்னு சேர்த்து அது கூடவே அரிசி, சாமை, வரகு, கொஞ்சமாக இட்லி அரிசி சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரொம்ப தடிமனாக ஊற்றாமல் சன்னமாக ஊற்றி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் இதை வந்து நல்லா ஹெவியாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு தோசை இல்லையா, அதனால் அதுக்கும் தகுந்த மாதிரி சேர்த்தியே ஆட்டி வச்சாச்சு. அவ்வளோதாங்க, இந்த வேலையும் முடிச்சாச்சு. இனி என்ன, நைட்டு வந்து வெங்காயம் அறுத்து அது கூடவே தேங்காய், மல்லித்தலையெல்லாம் கட் பண்ணி போட்டு தேங்காய் சட்னி அரைச்சோம் அப்படின்னா நைட் டின்னருக்கும் பாதி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சுறுசுறுப்பு பண்ணிக்கிறதுக்காக ஒரு பிளாக் டீ, அதையும் போய் அந்த பிளான்ட்ஸ் பக்கத்தில் உட்காந்து குடித்தோம் அப்படின்னா இதை விட ஒரு பெஸ்ட் பிளேஸ் எதுங்க இருக்க முடியும். எங்கேயும் போக வேண்டியதில்லை, எதையும் வந்து யோசிக்க வேண்டியதில்லை.
எல்லா வேலைகளையும் சிறப்பா முடிச்சாச்சு. ரொம்ப ஜாலியாவும் செஞ்சாச்சு. இப்பவும் பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் இருக்கு. ஒரு கப் டீய நான் வந்து இன்னும் எவ்வளோ நேரம் குடிக்க போறேன் தெரியுங்களா? ஏன்னா, பிளான்ட்ஸ ரசிச்சுக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்து குடிக்கிறப்போ, நான் சொன்னா உங்களுக்கு தெரியாது. நான் வந்து மியூசிக் போட்டு விடுறேன். என்னோட பிளான்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பரா என்னை சுத்தி சிரிச்சுக்கிட்டு, அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க மியூசிக்கோட கேட்டு பாருங்க. அப்பதான் நான் இவ்வளோ நேரம் பேசினதுக்கு உங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸ் வேணும் இல்லையா? அதனால ஸ்கிப் பண்ணாமல் இந்த மியூசிக்கோட பிளான்ஸை பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். இது வந்து உங்களை வந்து இன்னும் ஹாப்பி ஆக்கிறதுக்காக. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சா? கண்டிப்பாக ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு தடவை கேட்டு பாருங்கள். மியூசிக்கோட இந்த பிளான்ஸை எல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ஃப்ரீ ஆகிடும். அதுவும் அது காற்றுல அப்படியே ஆடுறப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கூட சேர்ந்து அது ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸும் அது வந்து குறைச்சி விடும். ஓகேங்க. இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நியூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களோட கமெண்ட்ஸுக்காக நான் எப்பவும் போல் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.